தொடக்க நூல் 5:2. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பங்களை ஆசீர்வதிப்பது போல நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் குடும்ப தலைவன் தெய்வ பயம் உள்ளவனாகவும் குடும்ப தலைவி ஞானம் உள்ளவளாகவும் மாற வேண்டும். தெய்வ பயம் உள்ள ஆண்கள் பேறு பெற்றவர்கள் என்றும் அவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை உண்பார்கள். அவர்களின் மனைவி கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். அவர்களின் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆண்டவர் சியோனிலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள் என்று திருப்பாடல் 128 சொல்கிறது. தெய்வ பயம் உள்ள குடும்பத் தலைவனால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது போல